ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎஃப் ஹையர் பென்ஷன் அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த டிமாண்ட் லெட்டர் வந்திருக்கா இல்லையா, அதுக்கான ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது, அந்த டிமாண்ட் லெட்டரை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது டிமாண்ட் லெட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்கள் ஹையர் பென்ஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எம்ப்ளாயர் சைட்லேருந்து டெக்ஸ்ட் ஃபைல் அப்லோட் பண்ணி உங்களுடைய வேஜஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு பிஎஃப் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருவாங்க. பிஎஃப் ஆஃபீஸ் தரப்புல எல்லாமே வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. எல்லாம் ஓகே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் டிமாண்ட் லெட்டர் அப்படின்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணி பிஎஃப் ஆஃபீஸ் தரப்புல இருந்து எம்ப்ளாயருக்கு அனுப்புவாங்க. அட் த சேம் டைம் எம்ப்ளாயீஸ்க்கும் அது வந்து அனுப்பிச்சிருவாங்க. அந்த டிமாண்ட் லெட்டர்ல என்ன இருக்குன்னா, நீங்க எவ்வளவு தொகை வந்து பிஎஃப் ஆஃபீஸ்க்கு திருப்பி செலுத்துற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து இருக்கும். இன்கேஸ் வந்து உங்களுடைய பிஎஃப் பாஸ்புக்ல அமௌண்ட் இருக்கு அப்படின்னா, பிஎஃப் பாஸ்புக்ல இருந்து நாங்க எவ்வளவு அமௌண்ட் எடுக்க போறோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் வந்து டிமாண்ட் லெட்டர்ல கொடுத்துருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, அந்த ஹையர் பென்ஷனுக்கு டிமாண்ட் லெட்டர்ல வந்து நீங்க எவ்வளவு தொகை பிஎஃப் ஆஃபீஸ் செலுத்துற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிமாண்ட் லெட்டர் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு ஹையர் பென்ஷன் ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ பிஎஃப் ஆஃபீஸ்ல அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த டிமாண்ட் லெட்டர்ல கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து நீங்க செலுத்திட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு 1 மாசம் அல்லது 2 மாசத்துக்குள்ளார மாசம் ஹையர் பென்ஷன் தொகை கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ அந்த டிமாண்ட் லெட்டர் எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். பிளஸ் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் பாருங்க, ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஃபார் பென்ஷன் ஆன் ஹையர் வேஜஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் இங்கே பாருங்க, ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அடுத்ததாக பாருங்க, அக்னாலஜ்மெண்ட் நம்பர், அப்ளிகேஷனுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அல்லது உங்களுடைய யூஏஎன் நம்பர் அல்லது பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் நம்பர். ஸோ இந்த 3 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் வந்து நீங்க போட்டுக்கோங்க. ஸோ நான் யூஏஎன் நம்பர் வந்து போட்டிருக்கேன். அடுத்ததாக கீழே ஒரு கேப்சா இருக்கும், அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. டிக்ளரேஷன் டிக் மார்க் கொடுத்துட்டு கேட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த பர்சனுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டேட்டஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்க அப்ளை பண்ண அப்ளிகேஷன் காப்பியை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பாருங்க, பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆயிருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரிஜினல் பிடிஎஃப் அப்படின்னா ஆஃபீஸ் தரப்புல இருந்து டெக்ஸ்ட் ஃபைல் அப்லோட் பண்ணுவாங்க. உங்க கம்பெனி தரப்புல இருந்து டிஎக்ஸ்ட் ஃபைல் அப்லோட் பண்ணுவாங்க, வேஜஸ் அமௌண்ட். ஸோ மாசம் எவ்வளவு வேஜஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு இந்த ஒரிஜினல் பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை கீழே டவுன்லோட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகி பார்த்துக்கலாம். அடுத்ததா டிமாண்ட் லெட்டர் இஷ்யூட் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஃபைனல் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. டிமாண்ட் லெட்டர் ஜென்ரேட் ஆயிடுச்சு. அந்த டிமாண்ட் லெட்டர்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் நீங்க வந்து செலுத்துற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, டிமாண்ட் லெட்டர் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கா, ஸோ அது கீழே டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா டிமாண்ட் லெட்டர் நீங்க ஈஸியா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிமாண்ட் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல இப்போ ஜனவரி மாசம் இவருக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. அதனால 1/31 முன்னாடி வந்து நீங்க பணம் செலுத்துனீங்க அப்படின்னா எவ்வளவு செலுத்துற மாதிரி இருக்கும் அப்படிங்கறது வந்து கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் வந்து பிஎஃப் பாஸ்புக்ல அமௌண்ட் இருந்தது அப்படின்னா இந்த 2வது காலம்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த தொகை வந்து நம்ம செலுத்தணும் அப்படின்னா அடுத்த 1 மாசம் அல்லது 2 மாசத்துக்குள்ளார உங்களுக்கு பென்ஷன் தொகை கிடைச்சிடும், ஹையர் பென்ஷன் தொகை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் டிமாண்ட் லெட்டர் வந்து செக் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய ஹையர் பென்ஷன் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி தான் வந்து செக் பண்ணிக்கணும். அண்ட் முக்கியமா வந்து எனக்கு எவ்வளவு பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கால்குலேட் யுவர் பென்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது நம்ம சேனல்ல அடுத்து ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம். நன்றி.